ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் முருகேஷ் நேச்சுரல் லைக்கர். இப்போ எங்கே வந்திருக்கோன்னா முருங்கைக்காய் தோட்டத்துக்கு வந்திருக்கோம். எஸ், முருங்கைக்காய்னாலே நமக்கு ஞாபகம் வருது பாக்யராஜ், மறக்க முடியாது. எஸ், ஆண்களுக்கான ஆண்மைத்தன்மை மற்றும் உடம்புல வந்து கெட்ட நீர் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்துடும். அது மட்டும் கிடையாது, இந்த முருங்கைக்காய் வந்து உடம்புக்கு தேவையான அயன், இரும்பு சத்தை வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரே தாவரம் இந்த முருங்கைக்காய். பாருங்கள், இந்த முருங்கைக்காய் வந்து தென் மாவட்டங்களில் திசைநிலை ஏரியா தேரிக்காட்டில் வந்து அதிகமாக விளையக்கூடிய ஒரு பயிர் முருங்கை. பார்த்திங்கன்னா இந்த முருங்கையில் வந்து இப்போது அன்சீசன், ஸோ இதுக்கு நல்ல ஒரு ரேட் இருக்கும். பட் அன்சீசனில் காயும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இருக்கிற முருங்கைக்காயும் அதிகமாக நோய் அடித்து தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த முருங்கைக்காய்க்கு நம்ம வந்து மருந்து ஸ்ப்ரே பண்ண வந்திருக்கிறோம். இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணால் வந்து நெக்ஸ்ட் இதில் பூச்சித்தக்கள்லாம் இல்லாமல் அதிகமான மகசூலை எடுக்கலாம். எஸ், அதிகம் செலவில்லாத ஒரு தாவரம் இந்த முருங்கை தோட்டம். பார்த்திங்கன்னா இதுக்கு மரத்துக்கு வந்து கம்பு மட்டும் வச்சா போதும், வேறு எந்த ஒரு செலவும் கிடையாது. தண்ணி பாய்க்கிறதும் ஈஸி, செலவில்லாத ஒரு வருமானம், குறைந்த செலவு அதிக வருமானம். ஸோ இப்போ இந்த முருங்கைக்கு வந்து நம்ம இப்போ மருந்து தெளிக்க போகிறோம், பார்க்கலாம்.